ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கர்நாடகா ஸ்டைலில் பிசிபெல்லாபாத் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இது கர்நாடகாவில் ரொம்ப ஒரு ஃபேமஸான டிஷ்ஷு. இது நம்ம தமிழ்நாட்டில் பண்ணுற சாம்பார் சாதம் மாதிரி தான், ஆனால் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பவுடர் போடணும். அதுதான் இதை ரொம்ப யூனிக்காக ஆக்கும். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு இந்த பிசிபெல்லாபாத் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் சுட வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் தனியா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 5-6 காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஃப்ரை ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 4 இன்ச் பட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ண போகிறேன். உலர்ந்த தேங்காயோட பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரை கோகோனட் பவுடர் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் பச்சை தேங்காய் கூட துருவிட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு பவுடராக பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம ஒரு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் பெருங்காயம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், இதை நம்ம பொடியாக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிசிபெல்லா பவுடரோட இன்க்ரீடியன்ட்ஸ் இது தான். இப்போ நம்ம ஒரு குக்கரில் 1/2 கப் அளவு பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கேன். இது கூட நம்ம 1 கப் ரைஸ் பச்சரிசி ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது கூட கேரட், பட்டாணி, கேப்சிகம், அப்புறம் பீன்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 4-5 விசில் வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நான் 3 கிளாஸ் அளவு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ ஒரு 4-5 விசில் வந்தாச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வெஜிடபிள்ஸ் அப்புறம் பருப்பு, ரைஸ் எல்லாம் நல்லா இந்த மாதிரி குழைய வெந்திருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இப்போ இந்த பிசிபெல்லாபாத்துக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ், அப்புறம் வேர்க்கடலை, கொஞ்சம் கருவேப்பிலை, வரமிளகா, ஒரு சின்ன சைஸ் ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா. இது கூட ஒரு சின்ன சைஸ் டொமேட்டோ கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் இது கூட கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க இந்த பிசிபெல்லாபாத் பவுடரை இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்க இந்த ரைஸ், வெஜிடபிள்ஸ், தால் கூட இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு சூப்பரான பிசிபெல்லாபாத் கர்நாடகா ஸ்டைல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. இது இந்த மாதிரி பூந்தி ரைத்தா கூட நம்ம சர்வ் பண்ணுறப்போ சாப்பிட்டாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சர்வ் பண்ணுறப்போ அது மேலே நெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பூந்தியும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது எனக்கு சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.